ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 கரெக்டாக 7வது மாதம் ஜூலை 24க்கு பிறகு பெரிய கண்டமானது முடிந்தது ரிஷபராசிக்கு. அடுத்து ஜூலை 24க்கு பிறகு இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது. அப்படி என்ன இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆடி மாதமானது அதிரடியாக பிறந்துருச்சு. இந்த ஆடி மாதத்தில் கிரக மாற்றங்கள் முன்ன பின்ன இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரக மாற்றங்களால் பெரிய கண்டம் முடிவடைய போகுது அப்படிங்கிறது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற முக்கிய சம்பவங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நவக்கிரகங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை விதினால் எதுவுமே நடக்காது. எல்லாமே நவக்கிரகங்களால் தான் நடக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆடியில் நவக்கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது. ஸோ அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆடி என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை இப்போ இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஆடியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழிபாடுகளுக்கு உகந்ததாக ஆடி மாதம் திகழ்கிறது. மெயினாக குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது. தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கு இதனாலேயே தனி சிறப்பு உண்டு. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. அதுவும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைக்கப்படும். ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விழா களை இருக்கும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஒழிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா, இந்த மாதிரி அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் சூரிய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண, தாட்சான்யம் என இரு பிரிவுகளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிக்கப்படும். ஸோ அதில் சூரியன் தெற்கு திசையிலேருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலமாகும். இது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். இதே சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சாயணிய காலமாகும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாயணிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தாட்சாயணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பிராணயங்கள், ஜபமங்கள் ஆகியவற்றிற்கு நாம் முழங்கும் போது அதிக சக்திகள் ஏற்படும். உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலத்தில் ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லப்படும். ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமய தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபடும் போது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் ஊற்றக்கூடிய பாரம்பரிய முறையும் இப்படி தான் ஆடியில் கடைபிடிக்கப்பட்டு வருது. அதுலேயும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும்.
ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கு. ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வார். ஆனால் அது உண்மையல்ல, அது அவர்கள் அறியாமையால் சொல்வது. பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவன் நமக்கு மானமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம் என்பதுதான் இதனுடைய பொருள். அதே போல குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க நாட்கள் வருது. மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் 17/7/2026 பிறந்துருச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்தது சிறப்பு. இந்த மாதத்தில் முதல் நாள்லேயே அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டையே சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். மேலும் அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியம் படுத்து அம்மன் பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம். இப்படி செய்தால் அம்மனுடைய அருள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஆடியில் கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டம் முடிந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்கள் சொல்ல போகிறேன். ஸோ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஆக்சுவலி பிரபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4வது இடத்துல சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும், எடுத்த செயலை எளிதில் முடித்து வெற்றி காண்பீங்க. உங்கள் ராசியிலே விரையாதிபதி செவ்வாய் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்க செய்யும். நாளும் அதை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. உடன்பிறப்புகள் வழியில் நடைபெறக்கூடிய காரியத்தை முன்னின்றி நடத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 15ஆம் தேதி ஜூலை 31 அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகம் உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைந்திருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது குடும்பத்தில் நல்லது நடக்கும், பிள்ளைகளால் பெருமை சேரும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும், உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது கூட இப்போ உங்களுக்கு நிறைவேறுங்க. அப்புறம் ஆடி 16ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரயாதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகமாகும். இருந்தாலும் விரயத்துக்கேற்ற பணவரவு இருக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபமானது கிடைக்கும். உடன்பிறப்புகள் வகையில் திருமண முயற்சி கைகூடும். நீண்ட தூர பயணம் பற்றிய திட்டம் நிறைவேறும். இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். உதாசீனப்படுத்திய உறவினர்கள் ஓடி வந்து இணைவாங்க. உங்கள் முன்னேற்றம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். வியாபார முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபைனலாக ஆடி 17ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் 2ஆம் நாள் கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. அதே சமயம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 1வது இடத்திற்கு அதிபதி என்பதால் பணியில் நிரந்தரம் ஏற்படும். உயர்மட்ட அதிகாரிகளால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கக்கூடிய நேரம் இது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. முதல்ல தடுமாற்றம் ஏற்படலாம், இறுதியில் அது சிறப்பாக முடியும். விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.